இன்னைக்கு வந்து பூரம் நட்சத்திரம். ஸோ சிம்ம ராசி தான் பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரக்காரர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அந்த டாமினன்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்காது. கொஞ்சம் ரொம்ப ஒரு சட்டில் பிஹேவியர், ரொம்ப வந்து கொஞ்சம் குவைட்டாக இருப்பாங்க. ஜாதகத்தில் அவங்களுக்கு சூரியன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் சித்திரை மாதம் பிறக்கிறீங்க, ஆடி மாதம் பிறக்கிறீங்க, இந்த சூரியனினுடைய இந்த மேஷத்தில் இருந்தாலும் சரி, சந்திரன் வீடான கடகத்தில் இருக்குது, அதே போல் மகரத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த டாமினன்ஸ் வந்து இருக்கும். மற்றபடி பூர நட்சத்திரக்காரா வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் கேரக்டராக தான் இருப்பாங்க. நல்ல கலை நயமிக்கவர்களாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு லேடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சமைக்கிறதுல பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். சமையலையும் நல்லா செய்வாங்க. ஒரு சலிக்காமல் எத்தனை வாட்டி சமையல் ரூமில் நின்று சமைக்க சொன்னாலும் சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்பொழுதுமே அந்த அக்னியோட ஒரு தொடர்பு வந்து அவங்களுக்கு இருக்கும். அண்ட் ரொம்பவுமே ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. சோம்பேறித்தனம் இல்லாமல் வந்து பண்ணுவாங்க. அண்டு பூர நட்சத்திரக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ், நல்லா செய்வாங்க. அவங்கள நம்பி ஒரு வேலையை நம்ம கொடுக்கவே முடியாது. திடீர்னு செய்யாமல் போயிடுவாங்க. ஸோ இவங்க வந்து கேட் ஆன் த வால் அப்படின்னு தான் சொல்லணும். மதில் மேல் பூனை. சரி, இவங்க தான் நல்லா பண்ணுறாங்களே, இந்த வேலையை அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி அந்த வேலையை அவங்க பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இவங்கள நம்பி ஒரு விஷயத்த நாம் வந்து செய்யறது அப்படின்னா அது 2 தடவை நம்ம யோசிக்கணும். அண்ட் இன்னொன்று, நம்ம சொல்லுவோம் அவங்கக்கிட்ட, ஏன் இதை நீங்கள் பண்ணலையே அப்படின்னு நம்ம ரொம்ப அப்படியே டென்ஷனாக எல்லாம் நம்ம உயிரெல்லாம் விட்டு நமக்கு அவங்க கூலாக இருப்பாங்க. ஸோ இடியே இடித்தவங்க தலை மேலே விழுந்தால் கூட அவங்க அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ஒரு சில சமயத்தில் நாமளே அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நமக்கே தோணும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள். பட் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஃபேமிலியில் ஒரு பூர நட்சத்திரக்காக கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம கூப்பிடவே வேண்டாம் அவங்கள. ஸோ எல்லா ஃபேமிலியிலுமே ஒரு பூர நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும்.